students important 2 mark 3 mark problem இப்ப நம்ம 4ல இருக்கும் example problems எல்லாம் முடிஞ்சு இப்ப நம்ம exercise problem உடைய 19th sumல இருக்கும் ஒரு ரொம்ப important நம்மளுக்கு வீடியோ கொஞ்சம் லெங்தா போயும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்புட் டேட்டாஸ் மட்டும் எடுத்து முன்னாடியே எழுதி வச்சுக்கிட்டேன் சோ தட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும்ட்டு இங்க பாருங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்திருக்காங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிரைமரி 300 ன்னு போட்டுருக்கேன் அதோட ரெசிஸ்டன்ஸ் பிரைமரி சைடோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.82 ன்னு கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி வோல்டேஜ் அக்ராஸ் தி பிரைமரி அத நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து கொடுத்திருக்காங்கன்னா ns உடைய டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 1200 கொடுத்திருக்காங்க அதோட ரெசிஸ்டன்ஸ் 6.2 கொடுத்திருக்காங்க இதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க if the power output is 32 kilowatt 1600 வோல்டேஜ் அப்ப செகண்டரி வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி எவ்வளவு 80% நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க இன்புட்ல எவ்வளவு லாஸ் ஆகுது அவுட்புட்ல எவ்வளவு லாஸ் ஆகுது சரியா இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க இப்போ இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to write the formula என்னது power is equal to voltage into current கரெக்ட்டா power is equal to voltage into current that is ps vs is சொல்லலாம்ல அப்ப இத நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா is உடைய வேல்யூ தான் நமக்கு வேணும் கரெக்ட்டா is உடைய வேல்யூ கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ps கரெக்ட்டா டிவைடட் பை vs ps உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க ps உடைய வேல்யூ எவ்வளவு நல்லா பாருங்க s 32 கிலோவாட் 32000 கரெக்ட்டா 32000 கரெக்ட்டா கிலோனா 10 பவர் 3 போட்டாச்சா டிவைடட் பை vs உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க vs உடைய வேல்யூ 1600 vs உடைய வேல்யூ எவ்வளவு 1600 அப்ப இத நம்ம சால்வ் பண்ணோம்னா 16 1s are 16 16 2s are 32 அப்ப is உடைய வேல்யூ நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா is உடைய வேல்யூ is உடைய வேல்யூ எவ்வளவு கிடைக்கும் நமக்கு 20 ஆம்பியர் னு கிடைக்கும் கரெக்ட்டா கீழ இருக்கிற ரெண்டு 0 இதோட ரெண்டு கட் ஆயிடுச்சுனா 2 * 10 ன்னு கிடைக்கும் 2 * 10 என்னது 20 அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் இப்ப செகண்டரி கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் செகண்டரி கரண்ட் உடைய வேல்யூ எவ்வளவு 20 செகண்டரி கரண்ட் எவ்வளவு 20 கிளியரா இது புரிஞ்சிச்சா ரைட் இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா we need to find out what இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஈக்குவேஷன் இருக்குல்ல என்னது ஈக்குவேஷன் ds by vp equal to என்னது ip by is கரெக்ட்டா கரெக்ட் தானே ip by is இத நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணோம் நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஓட சொன்னோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஓட சொன்னோம்னா ns by np ன்னு கிடைக்கும் கரெக்ட்டா ns by np அப்ப நமக்கு இந்த கரண்ட் பத்தி இப்ப நம்ம எடுத்துக்க வேண்டாம் கரண்ட் பத்தி இப்ப நம்ம எடுத்துக்க வேண்டாம் இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம் ns by np equal to என்னது vs by vp இதுல நமக்கு யாரெல்லாம் கொடுத்துட்டாங்க ns கொடுத்துட்டாங்க np கொடுத்துட்டாங்க vp தான் நமக்கு தெரியாது கரெக்ட்டா அதனால தான் இப்ப நம்ம அத கண்டுபிடிக்க போறோம் எப்படி கண்டுபிடிக்க போறோம் பாருங்க vp மட்டும் ஒரு சைடு வச்சிட்டீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும் vs into np divided by ns கரெக்ட்டா அப்படிதானே இந்த ஃபார்முலா நமக்கு ரீஅரேஞ்ச் ஆகும் கிளியரா புரிஞ்சுச்சா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் பொறுமையா பாருங்க சரியா அப்ப vs உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு 1600 கரெக்ட்டா into np உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 300 கரெக்ட்டா divided by ns உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1200 கரெக்ட்டா அப்ப இத சால்வ் பண்ணோம்னா இந்த ரெண்டு 0 க்கு இந்த ரெண்டு 0 கட் ஆயிடும் 3 1s are 3 3 4s are 12 அப்ப இத சால்வ் பண்ணோம்னா 4 1s are 4 4 4s are 16 அப்ப vp உடைய வோல்டேஜ் வேல்யூ எவ்வளவு கிடைக்குது நமக்கு 400 கிடைக்குது கரெக்ட்டா vp உடைய வேல்யூ எவ்வளவு கிடைக்குது நமக்கு 400 வோல்ட் புரிஞ்சுச்சா சோ இத கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப ஃபைனலா நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க பவர் லாஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க கரெக்ட்டா பவர் லாஸ் ஆனா இன்ன வரைக்கும் நம்ம எது கண்டுபிடிக்கல இன்னும் ஐபியை கண்டுபிடிக்கவே இல்லை கரெக்ட்டா அந்த ஐபியை
கண்டுபிடிச்சிடலாம் நம்ம, ஏன்னா விஎஸ் கண்டுபிடிச்சிட்டோம், விபி நமக்கு தெரியுது, ஐஎஸும் என்ன கண்டுபிடிச்சலாம், இப்போ நம்ம ஐபியே கண்டுபிடிச்சிடலாம். இதே ஈக்குவேஷன் தான் கரெக்டா, இதே ஈக்குவேஷன் தான், கொஞ்சம் லெங்க்தா போகும், பட் ஸ்டில் அது ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்ப விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, ஐபி பை ஐஎஸ். கரெக்டா, ஐபி பை ஐஎஸ். இப்போ இதுல நமக்கு ஐபி தானே வேணும், ஐபி நம்ம என்ன கண்டுபிடிக்காம இருக்கும். அப்ப அந்த ஐபியை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது என்ன நம்மளுக்கு, ஐபி இஸ் ஈக்குவல் டு விஎஸ் இன்டு ஐஎஸ். கரெக்டா, டிவைடட் பை விபி, டிவைடட் பை விபி. அப்ப இதை சால்வ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, விஎஸ் உடைய ஆன்சர் எவ்வளவு கிடைக்குது, விஎஸ் உடைய ஆன்சர் எவ்வளோ, क्वेश्चन எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1600 வோல்டேஜ் கொடுத்தாங்க செகண்டரி. கரெக்டா, இன்டு ஐஎஸ் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், செகண்டரி அதுதானே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் நம்ம, ஐஎஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 20 என்னது ஆம்பியர். கரெக்டா, 20 ஆம்பியர் டிவைடட் பை விபி எவ்வளவு கண்டுபிடிச்சோம், இப்பதான் விபி கண்டுபிடிச்சோம் 400. கரெக்டா, அப்ப இத சால்வ் பண்ணோம்னா 2 0க்கு 2 0 கேன்சல், 4 1s are 4, 4 4s are 16. அப்ப நமக்கு ஐபி உடைய வேல்யூ எவ்வளவு கிடைக்குது நம்மளுக்கு, ஐபி உடைய வேல்யூ எவ்வளவு கிடைக்குது நம்மளுக்கு, கரெக்டா பண்ணிருக்கோமா, ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. 4 1s are 4, 4 4s are 16, 4 2s are 8, 18 கிடைக்குதா நம்மளுக்கு ஆன்சர், ஆன்சர் 18 கிடைக்குதா, இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம், எங்க தப்பு பண்ணிருக்கோம், ஃபார்முலா கரெக்டா போட்டுருக்கோமா, சரி ஓகே. அப்போ வந்து இந்த ஐபி வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லை, சப்ஸ்டிட் பண்ணதெல்லாம் கரெக்டாக, 1600 இன்டூ ஐஎஸ் 20 டிவைட் பை 400. கரெக்டா, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கும் நம்ம ஆன்சரு 00 4 4 2 சார் 8 18 கிடைக்குது நம்மளுக்கு. சரி, அப்போ வேற டிஃப்ரெண்ட் மெத்தடில் சால்வ் பண்ணி பார்ப்போம் நம்ம. சரி சாரி, வேற டிஃப்ரெண்ட் மெத்தட் கொண்டு பார்ப்போம். ரைட், ஸோ இப்போ வேற என்ன மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி இருக்குல்ல, எஃபிஷியன்சி வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் என்னது, அவுட்புட் பவர் பை, கரெக்டா, அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்டூ 100. கரெக்டா, அப்ப அவுட்புட்ல நமக்கு பவர் எவ்வளவு கிடைச்சது, 80% சொன்னாங்க. அப்ப 80 டிவைடட் பை என்ன ஆகும், கீழே இந்த 100 மேல இருக்கிற 100 கீழே வந்துச்சுன்னா டிவிஷன். அப்ப அவுட்புட் பவர் என்னது, பிஎஸ் இன்டூ விஎஸ். பிஎஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, பிஎஸ் வந்து 32 கிலோன்னு சொன்னாங்க. கரெக்டா, அப்ப 32,000 டிவைடட் இன்டூ விஎஸ், விஎஸ் கொடுத்தாச்சு. கரெக்டா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியணும்னா நான் உங்களுக்கு ஃபார்முலா எழுதுறேன். அவுட்புட் வோல்டேஜ் இன்டூ அவுட்புட் கரண்ட் விஎஸ் விஐ டிவைடட் பை விபி இன்டூ ஐபி. கரெக்டா, இதுல இப்போ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா, இதை சால்வ் பண்ணீங்கன்னா இது அப்படியே ஆன்சர் அப்படியே எழுதுங்க. இதுல 80 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு விஎஸ் உடைய வேல்யூ எவ்வளவு நம்மளுக்கு, அந்த விஎஸ் இன்டூ ஐஎஸ் தான் அவங்க என்னன்னே சொல்லிட்டாங்க, பவர் தானே, இது மொத்தமும் சேர்த்து பவர் தானே. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும் நம்மளுக்கு, 32,000. கரெக்டா தான் போட்டிருக்கோம். சரியா, புரியணுங்கிறதுக்காக இன்னொரு ஸ்டெப் போட்டேன். பிபியோடைய வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 400. ஐபியோடைய வேல்யூ தெரியுமா, தெரியாது. அப்ப ஐபியோடைய வேல்யூ இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப இதுல இருந்து ஐபி வேல்யூ மட்டும் நீங்க ஒரு சைடு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 32,000 இன்டூ 100. கரெக்டா, இன்டூ 100 டிவைட் பை 400 இன்டூ 80. கரெக்டா, 400 இன்டூ 80. அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு,
8 1s are 8 கரெக்டா 8 4s are என்ன கிடைக்கும் நமக்கு 8 3s are 24 8 4s are எவ்வளவு கிடைக்கும் 32 அப்ப 4 times கரெக்டா கரெக்டா இல்லையா எஸ் அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர் இது இன்னும் சிம்பிளாவே சால்வ் பண்ணலாம்ல 4 1s are 4 இது ஒரு 4 கரெக்டா அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் மேல என்ன கிடைக்கும் வெறும் 100 இந்த ரெண்டு 0 மட்டும் தான் நிக்கும் அப்ப IP ஓட ஆன்சர் என்னது நமக்கு IP ஓட ஆன்சர் வந்து நமக்கு 100 ஆம்பியர் சரியா இத பொறுமையா சால்வ் பண்ணுங்க you will get 100 ஆம்பியர் சரியா இப்ப லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் வந்துட்டோம் நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க அவுட்புட்ல இருக்கக்கூடிய லாஸ் எவ்வளவு கரெக்ட்டா அவுட்புட் பவர் லாஸ் எவ்வளவு இன்புட் பவர் லாஸ் எவ்வளவு அவுட்புட் பவர் லாஸ் எவ்வளவு இன்புட் பவர் லாஸ் எவ்வளவு கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் அவுட்புட் பவர் தட் இஸ் h என்னன்னு வரும் I ஸ்கொயர் r கிடைக்கும் ஃபார்முலா கரெக்ட்டா அப்ப I ஸ்கொயர் r இதெல்லாம் அவுட்புட்ல தான போறோம் நம்ம அப்ப IS கரெக்ட்டா RS IS ஓட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சோம் நம்ம IS ஓட வேல்யூ வந்து நம்ம 20 ன்னு கண்டுபிடிச்சிருப்போம் அப்ப 20 into 20 கரெக்ட்டா 20 ஸ்கொயர்ல 20 into 20 into RS RS ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருப்பாங்கன்னா क्वेश्चनல 6.2 ன்னு கொடுத்திருப்பாங்க அப்ப நீங்க இத சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பவர் லாஸ் எவ்வளவு கிடைக்கும்னா 24 சரியா 80 வாட் கிடைக்கும் இத நீங்க கிலோவாட்டுக்கு மாத்தினீங்கன்னா 3 டெசிமல் நீங்க பாயிண்ட் வைப்பீங்க அப்ப 2.4 என்னன்னு சொல்லுவோம் நம்ம அத 2.48 கிலோவாட்னு சொல்லுவோம் கிளியரா இருக்கா ரைட் இப்போ என்ன பண்ண போறோம் அதே மாதிரி இன்புட்க்கு போட போறோம் இன்புட் பவர் லாஸ் எவ்வளவு ஆகுது அப்ப இன்புட் பவர் லாஸ் is equal to I square R norma formula I square R that is IP square RP அப்ப IP ஓட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சோம் நம்ம 100 அப்ப 100 into 100 ன்னு வரும் நமக்கு கரெக்ட்டா into RP ஓட ரிசல்ட் எவ்வளவு क्वेश्चन எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.8 ன்னு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா 0.82 அப்படினு கொடுத்தாங்க நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் கரெக்ட்டா என்ன கிடைக்கும் இந்த ரெண்டு டெசிமலுக்கு இந்த ரெண்டு 0 போயிடும் அப்ப 82 into 100 கிடைக்கும் which is nothing but 8200 கரெக்ட்டா 8200 வாட் ன்னு கிடைக்கும் இத நீங்க என்னவா மாத்த போறீங்க கிலோவாட்டுக்கு மாத்தினீங்கன்னா 8.2 கிலோவாட் ன்னு கிடைக்கும் புரியுதா சோ ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பட் ஸ்டில் பொறுமையா உட்கார்ந்து சால்வ் பண்ணீங்கன்னா you can find it out சரியா ஈஸி தான் இது ஒரு வாட்டி பிராக்டீஸ் பண்ணிடுங்க thank you so much